ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் நல சேனல். இன்றைய பேர் பொங்கல் பரிசு தொகுப்பு தமிழக அரசு அறிவித்திருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்கும் மற்றும் உங்களுக்கு எந்த தேதியிலிருந்து பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்கும் போன்ற விவரங்களை இந்த பதிவில் பார்க்கலாம். மற்றும் குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்தவர்கள் எப்போது விண்ணப்பிக்க வேண்டும், அவங்களுக்கு எப்போது குடும்ப அட்டை கிடைக்கும் போன்ற விவரங்களை இந்த பதிவில் கூறியிருக்கும். மற்றும் மகளிர் உரிமை தொகை தொடர்பான ஒவ்வொரு அறிவிப்பு வெளியாகிய உடனே நம்ம சேனல் தொடர்ந்து அப்டேட் பண்ணி வரோம், பதிவிட்டு கொண்டே வருகிறோம். ஆனால் தேவையான நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரூபாய் 1000 ரொக்கம் பொருட்களுடன் ஜனவரி 2வது வாரத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு தமிழக அரசு ஆலோசனை. அதாவது உங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு அரசாங்கம் அறிவித்து கொடுப்பதற்காக அரசாங்கம் சில மீட்டிங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கு எந்த மாதிரியான உங்களுக்கு பொருள் கிடைக்கும், உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும், எந்த தேதியில் கிடைக்கும் சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சூழ்நிலையில் மிஜாம் புயல் கடந்த 3-4ஆம் தேதிகளில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவாரூர் ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை பெய்ததால் பெரும் சேதம் ஏற்பட்டது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் 6000 நிவாரணம் அறிவிக்கப்பட்டு 2 லட்சம் குடும்ப அட்டைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட நிவாரணம் கேட்டு விண்ணப்பித்துள்ளது. அவர்களுக்கு வழங்குவது குறித்து பரிசீலனை நடத்தி வருகிறது. தற்போது மிஜாம் புயல் காரணமாக அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு குடும்ப அட்டைக்கு 6000 அரசாங்கம் அவங்களுக்கு அறிவித்து அவங்களுக்கு தந்து கொண்டு வருகிறார்கள். அந்த ஆலோசனை அவங்க நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதனால் அந்த ப்ராசஸ்லாம் போயின்னு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 4 தென் மாவட்டங்களில் கடந்த 17-18ஆம் தேதிகளில் வரலாறு காணாத அளவில் அதிக கனமழை கொட்டி தீர்த்தது. இதில் கடுமையான பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி, நெல்லை மாவட்ட பகுதிகளில் குடும்பங்களுக்கு ரூபாய் 6000 பகுதி மற்றும் கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களுக்கு ரூபாய் 1000 நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அவங்களும் தந்து கொண்டு வருகிறான்னு சொல்லிட்டு அரசாங்கம் அறிவித்திருக்காங்க. மற்றும் இந்த சூழ்நிலையில் 2024 ஜனவரி 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. பேரிடர் பகுதிகளில் நிவாரணம் வழங்குவதை காரணமாக வைத்து மாநிலத்தின் மற்ற பகுதி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதால் பொங்கல் பரிசாக கடந்த ஆண்டு போலவே ரூபாய் 1000 ரொக்கம், 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் கரும்பு விவசாயிகளின் நலன் கருதி ஒரு முழு கரும்பு ஆகியவற்றை வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது அரசாங்கம் பொங்கல் பரிசு தொகுப்பு அனைவருக்கு கிடைக்க வேண்டும் என்று அரசாங்கம் நினைத்து கொண்டிருக்கிறது. அதன் மூலியம் இந்த வெள்ள நிவாரண காரணமாக யாருமே பாதிப்படையக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசாங்கம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் சொல்லிட்டு அரசாங்கம் உறுதியாக இருப்பதால் அனைவருக்கும் ரூபாய் 1000 மற்றும் அதனுடன் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் கரும்பு இதெல்லாம் தரம் சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் நலன் கருதி ஒரு முழு கரும்பு தரம்னு சொல்லியிருக்காங்க அரசாங்கம். அதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து ஆலோசனையும் நடத்தப்பட்டுள்ளது. இந்த வாரத்திலோ ஜனவரி முதல் வாரத்தில் இருந்து இது குறித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டு ஜனவரி 2வது வாரத்தில் இருந்து பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்பட்டு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறோம் சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு இதெல்லாம் அரசாங்கம் ஆலோசனை நைட்டு ஜனவரி முதல் வாரத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியாகிவிடும். அதன் மூலியம் உங்களுக்கு டோக்கன்லாம் இதன் மூலயமா வழங்கப்படுவாங்க. பொங்கல் பரிசு தொகுப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான டோக்கன் அரசாங்கம் அறிவிக்கப்பட்டு அதன் மூலயமா வழங்கி ரேஷன் கடை மூலயமா நீங்கள் ரேஷன் கடை மூலயமா பொங்கல் பரிசு தொகுப்பு பெற்றுக்கொள்ளலாம் சொல்லிட்டு அரசாங்கம் அறிவிப்பாங்க. போன வருஷம் போலவே உங்களுக்கு இந்த வருஷமும் 1000 ரூபாய் பணத்துடன் உங்களுக்கு தேவையான பொருட்களை தருவோம்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பாருங்கள், எல்லாமே கரெக்டாக பார்த்துக்க. நீங்கள் நெக்ஸ்ட் கடந்த முறை அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. அதன் பிறகு தொடங்கப்பட்ட மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வருமான வரி செலுத்துவோர், அரசு ஊழியர், கார் வைத்திருப்பு என பல்வேறு வரையறையின் கீழ் தகுதியான பயனாளர்களுக்கு மட்டுமே மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது. மற்றும் தற்போது வெள்ள நிவாரணம் வழங்கும் நடைமுறையிலும் அரசு அலுவலர்கள், வருமான வரி செலுத்துவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள் தங்கள் பாதிப்பை குறிப்பிட்டு விண்ணப்பிக்க வேண்டுமானால் அறிவிக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தில் இது போன்ற கட்டுப்பாடு விதிக்கப்படுமா என்று சந்தேகம் எழுந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே பொங்கல் பரிசு தொகுப்பு சில கட்டுப்பாடு அரசாங்கம் விதிப்பாங்களா சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறோன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்துக்க. நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அரசாங்கம் என்ன மாதிரியான கட்டுப்பாடுலாம் விதிக்கப்படுகிறாங்க மற்றும் யாராருக்கெல்லாம் இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும்னு சொல்லிட்டு அரசாங்கம் வெளியிடுவாங்க. அது வெளியிட்ட உடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது மூலியம் உங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, எந்த மாதிரியான பொருள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். அது மூலியம் நீங்கள் பார்த்து பலனடையலாம். மற்றும்
புதிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து விண்ணப்பிக்கும் போது வந்து அரசாங்கம் தரப்பு வந்து அறிவித்திருக்காங்க. நீங்கள் வந்து புதிய ரேஷன் அட்டையை வந்து விண்ணப்பிக்க போகிறேன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து விண்ணப்பித்துக் கொள்ளலாம். ஏன்னா அரசாங்கம் தரப்பு வந்து இந்த மகளிர் உரிமை தொகை தொடர்பாக தரப்பு வந்து புதிய குடும்ப அட்டையை வந்து விண்ணப்பிப்பது வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்போது அதை வந்து தொடங்கப்பட்டு புதிய குடும்ப அட்டைக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து புதிய குடும்ப அட்டைக்கு வந்து விண்ணப்பித்த உடனே உங்களுக்கு வந்து 1 மாதத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து அட்டை வந்து கிடைத்தவுடன் சொல்லியிருக்காங்க. விரைவாக வந்து செயல்பட வேண்டும் என்று அரசாங்கம் வந்து கூறியிருக்காங்க. ஏன்னா ஜனவரி மாதம் முதல் வந்து புதிய மகளிர் உரிமை தொகைக்கு வந்து விடுபட்டவர்கள் வந்து விண்ணப்பிக்க போவதால் வந்து நீங்கள் வந்து தகுதி இருக்கும் பட்சத்தில் வந்து புதிய ரேஷன் கார்டை வந்து நீங்கள் வந்து விண்ணப்பித்தால் உங்களுக்கு வந்து விரைவில் வந்து விண்ணப்பித்த உடனே வந்து உங்களுக்கு வந்து குடும்ப அட்டை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து எல்லாருமே விண்ணப்பித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அது மூலியம் வந்து நீங்கள் வந்து மகளிர் உரிமை தொகைக்கு வந்து விண்ணப்பித்துக் கொள்ளலாம். மேக்ஸிமம் வந்து எல்லாருமே விண்ணப்பிக்க பாருங்கள் தகுதியான இருக்கும் பட்சத்தில் வந்து. அதே வந்து மகளிர் உரிமை தொகை தொடர்பாக ஒவ்வொரு அப்டேட் வந்து நம்ம சேனல் வந்து பதிவிட்டிருக்கோம். உங்களுக்கு எதனா டவுட் என்ன இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம வந்து ரிப்ளை தருவோம். அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் பலன் அடையலாம். மேக்ஸிமம் வந்து மகளிர் உரிமை தொகை தொடர்பான ஒவ்வொரு பதிவும் வந்து நம்ம சேனலில் இருக்குது. நம்ம சேனல் வந்து நீங்கள் போய்ட்டு பாருங்கள். அது மூலியம் நீங்கள் பார்த்து வந்து பலன் அடையலாம். மற்றும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.